வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின் போலீஸ் துறையை வழிநடத்திய முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரட்ன தற்கொலை வெளியான பின்னணி. எரிபொருள் QR ஒதுக்கீட்டு நடைமுறை தொடரும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. மயிலட்டி காணி விடுவிப்பு 13வது வாரமாக தொடரும் மக்களின் அறவழி போராட்டம். முல்லைத்தீவில் கொடூரம். வீடு புகுந்து 25 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல். 2 பெண்கள் உட்பட 5 காயம். ஹரக்கட்டா விவகாரம். ரஹித ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 விளக்கமறியல் ஜூலை 28 வரை நீடிப்பு. அஸ்வசம பயனாளிகளுக்கு எச்சரிக்கை. தலைமை அலுவலக அதிகாரிகள் போல் நடித்து பண மோசடி. கோமாகமவில் கொடூரம். மொபைல் செயலி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கழுத்தறுத்து கொலை. வெற்றிலையுடன் புகையிலை விற்பனை செய்தால் 6 மாத சிறை அல்லது அபராதம் இன்று முதல் அமுல். போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் ஓட்டிய 4 பேருந்து ஓட்டுநர்கள் கைது. அமெரிக்கா தொடர் தாக்குதல். பாலங்கள் சேதம். ஈரான் கடும் பதிலடி நடவடிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை காவல்துறையின் 35வது முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன இன்று அதிகாலை மலாபே தலகேனாவில் உள்ள அவரது இல்லத்தில் துப்பாக்கியால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தன்னுடைய சேவை துப்பாக்கியை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் போட்லர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து படுகாயமடைந்த நிலையில் அவர் அவசரமாக முல்லேரியாவோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பிரேத பரிசோதனைக்காக அவரது சடலம் தற்போது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் மரணம் குறித்து விரிவான விசாரணைகள் நடத்த உடனடியாக 2 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மலாபே போலீசாருடன் இணைந்து மேற்கு மாகாண தெற்கு குற்ற பிரிவினரும் இந்த சம்பவம் குறித்து தீவிர புலனாய்வு விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றனர். இலங்கை காவல்துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய சி.டி. விக்ரமரட்ன ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களை தொடர்ந்து பதில் போலீஸ் மா அதிபராக பொறுப்பேற்றார். பின்னர் 2020 நவம்பர் முதல் 2023 நவம்பர் வரையில் நாட்டின் 35வது போலீஸ் மா அதிபராக பணியாற்றி ஓய்வு பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லே கோனஸ். எரிபொருளை விநியோகிப்பதற்காக நடைமுறையில் உள்ள QR குறியீடு ஒதுக்கீட்டு முறையை தற்போதைய சூழ்நிலைக்கு நீக்குவதற்கு எவ்வித முடிவும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. உலக சந்தையில் நிலவுகின்ற எரிபொருள் விலை மற்றும் விநியோக இஷ்டமற்ற தன்மை காரணமாகவே இந்த QR நடைமுறையை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்தார். இந்த QR நடைமுறையை பயன்படுத்துவதன் மூலம் நாட்டின் எரிபொருள் நுகர்வை மாத்திரமன்றி அவசியமான டாலர் இருப்பையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் யுத்த பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்தால் நாட்டில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் வரிசை ஏற்படுவதை தடுத்து பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகாமல் பாதுகாப்பது இதன் முக்கிய நோக்கமாகும். தற்போதைய உலகளாவிய பதற்ற நிலைமையால் நாட்டின் எரிபொருள் விநியோக கட்டமைப்புக்கு இதுவரையில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் கடந்த 36 ஆண்டுகளாக தங்களது பூர்வீக காணிகளை இழந்து தவிக்கும் மயிலட்டி மக்கள் தங்களின் நிலங்களை விடுவிக்க கோரி முன்னெடுத்து வரும் அறவழி போராட்டம் இன்று 13வது வாரமாக தொடர்ந்துள்ளது. மயிலட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு மற்றும் கிராமிய அபிவிருத்தி சங்கத்தின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் வலிவடக்கு வலயத்தைச் சேர்ந்த J251, J246 மற்றும்
J255 ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக பங்கேற்று வருகின்றனர். யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்த இந்த பகுதி மக்கள் இன்று வரையில் பல்வேறு இடங்களில் அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தங்களது நிலங்கள் ராணுவ கட்டுப்பாட்டிலேயே நீடிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் கடந்த அரசாங்கத்தால் விடுவிப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட காணிகளை கூட தற்போதைய அரசாங்கம் விடுவிக்காமல் இழுத்தடைத்து வருவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். எங்கள் நிலம் எங்கள் உரிமை போன்ற கோஷங்களை எழுப்பி தங்களது நிலங்களை மீட்க வீதியில் இறங்கி போராடி வருகின்ற இந்த மக்களின் கண்ணியமான மீள்குடியேற்ற கோரிக்கைக்கு தற்போதைய அனுர அரசாங்கம் செவிசாய்க்குமா அல்லது இந்த முறையும் வெறும் வாக்குறுதிகளோடு போராட்டம் முடிந்துவிடுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேவிபுரம் பகுதி 17ஆம் கட்டை பகுதியில் நேற்றிரவு வீடு ஒன்றின் கூரையை உடைத்து உள்நுழைந்த 25க்கும் மேற்பட்டோரை கொண்ட கும்பல் நடத்திய கொடூர தாக்குதலில் 2 பெண்கள் உட்பட 5 படுகாயமடைந்துள்ளனர். நேற்று மாலை இருதரப்பினரிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றியதை அடுத்து இரவு சுமார் 11:30 அளவில் இந்த வன்முறை சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் உடனடியாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் பலத்த காயமடைந்த ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வீட்டின் கூரை உடைத்து இறங்கிய வன்முறை கும்பல் வீட்டிலிருந்த கதவுகள், ஜன்னல்கள், தொலைக்காட்சி பெட்டி மற்றும் பெறுமதியான மரத்தளபாடங்கள் உள்ளிட்ட பெருமளவிலான உடைமைகளை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பால் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல பாதாள உலக குழு தலைவரான ஹரக்கட்டா எனப்படும் நதும் சிந்தக விக்ரமரத்னவுக்கு சிறையில் சொகுசு வசதிகளை பெற்றுக் கொடுக்க அவரது மனைவியிடமிருந்து மிகுதி 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ராகித ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 விளக்கமறியல் காலம் எதிர்வரும் ஜூலை 28 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷவின் மகனும் சட்டத்திறனியுமான ராகித ராஜபக்ஷ, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபயசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் அருண வருணகெந்திகி ஆகிய 3 சந்தேக நபர்களையும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று மீண்டும் விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டது. தடுப்பு காவல் உள்ள ஹரக்கட்டாவிற்கு சலுகைகளை வழங்க இந்த லஞ்ச பணம் கைமாறிய தொடர்பான தொலைபேசி உரையாடல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தன. இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்திய லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் சந்தேக நபர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். முன்னதாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ராகம பேரலந்த பொடிபீஜாய வயல் பகுதியில் நீண்ட காலமாக இயங்கி வந்த பாரிய அளவிலான சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை மதுவரி விசேட புலனாய்வு பிரிவினர் இன்று அதிகாலை அதிரடியாக முற்றுகையிட்டுள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த முற்றுகையின் போது சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த ராகம பிரதேசத்தைச் சேர்ந்த 67 மற்றும் 46 வயதுடைய 2 கைது செய்யப்பட்டனர். சம்பவ இடத்தில் மதுபானம் தயாரிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த 3800 லிட்டருக்கும் அதிகளவான கோடா அதிகாரிகளினால் அங்கேயே கொட்டி அளிக்கப்பட்டது. அத்துடன் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 300 லிட்டருக்கும் அதிகளவான ஸ்பிரிட் மற்றும் மதுபான உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற மதுவரி அதிகாரிகள் அவர்களை கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் வெலிசர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பாளராக கடமையாற்றிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கமைய அவர் போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் சிரேஷ்ட பிரதி காவல்துறை தலைவராக பொறுப்பேற்று அதன் பணிகளை முன்னெடுக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவு முழுவதும் உள்ள அஸ்வஸ்ம நலன் திட்ட பயனாளிகளை குறிவைத்து நலவாழ்வு மற்றும் பலன்கள் வாரியத்தின் தலைமை அலுவலக அதிகாரிகள் போல் நடித்து தொலைபேசி மூலம் மோசடிகள் நடைபெற்று வருவதாக அந்த வாரியம் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது.
மோசடிக்காரர்கள் அதிகாரப்பூர்வ தேவைகள் என்ற போர்வையில் பயனாளிகளின் தனிப்பட்ட தகவல்களை பெற்று பின்னர் தங்களுக்கு பண பரிமாற்றம் செய்யுமாறு வற்புறுத்தி வருகின்றனர். இந்த நடவடிக்கைகள் வாரியத்தின் அறிவு அல்லது ஒப்புதலோ ஒன்றி சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படுபவை என்று வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நலவாழ்வு நலன்கள் வாரியம் எந்தவொரு சூழ்நிலையிலும் பயனாளிகளிடமிருந்து பணம் வசூலிப்பதில்லை என்றும் அதிகாரப்பூர்வ சேவைகள் அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன என்றும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே பயனாளிகள் விழிப்புடன் இருக்குமாறும் இத்தகைய மோசடி அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஏற்கனவே இதுபோன்ற சந்தேகத்திற்கிடமான அழைப்புகளை பெற்றவர்கள் தத்தமது கோட்ட செயலக அலுவலகத்திலோ அல்லது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவிலோ உடனடியாக புகார் அளிக்குமாறு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. கோமகம பகுதியில் மொபைல் செயலி மூலம் பகுதி நேர வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த 41 வயது நபர் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பிட்டிப்பானாவைச் சேர்ந்த இவர் கடந்த ஜூலை 15ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் வாடிக்கையாளர் ஒருவரை ஏற்றிச் செல்வதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட நிலையில் மறுநாள் காலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது கழுத்தில் பலத்த வெட்டுக்காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. அருகிலுள்ள ஏல மைதானம் ஒன்றில் வைத்து இக்கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலையாளிகள் பாதிக்கப்பட்டவரின் மோட்டார் சைக்கிள், தங்கச்சங்கிலி, மொபைல் போன் மற்றும் பணப்பையை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து இறந்தவருக்கு சொந்தமான ஒரு ஜோடி செருப்புகளும் 20 ரூபாய் நோட்டு ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற விசாரணை மற்றும் கோமாகம மருத்துவமனையில் செய்யப்பட்ட பிரேத பரிசோதனையின்படி இது திட்டமிடப்பட்ட கொலை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தப்பியோடிய குற்றவாளிகளை இன்னும் அடையாளம் காணாத நிலையில் கோமாகம போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெற்றிலை பாக்குடன் சேர்த்து புகையிலை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பதில் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் 2006ஆம் ஆண்டின் 27ஆம் இலக்க புகையிலை மற்றும் மதுசாரம் மீதான அதிகார சபை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத வர்த்தமானி அறிவித்தலின்படி நாட்டில் புகையேற்ற புகையிலை தயாரிப்புகளை விற்பனை செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் வருடாந்தம் 1750 முதல் 1900 வரையிலான வாய் புற்றுநோய் நோயாளர்கள் பதிவாகின்றனர். மக்களை இந்த அபாயகரமான நோயிலிருந்து பாதுகாப்பதே இச்சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் வெற்றிலை விற்பனையாளர்களை அசௌகரியத்திற்குள்ளாக்குவது தங்களது நோக்கமல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இச்சட்டத்தின் கீழ் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டால் குற்றவாளிகளுக்கு 2000 ரூபாய் அபராதம் அல்லது 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது என உபுல் ரோகன எச்சரித்துள்ளார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். மக்கும்புரா பல்முனை போக்குவரத்து மையத்தில் நேற்று பொது போக்குவரத்து ஓட்டுநர்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட திடீர் போதைப்பொருள் சோதனையில் 4 ஓட்டுநர்கள் அபாயகரமான போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சகத்தின் வீதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் இந்த சோதனையை முன்னெடுத்தது. டாக்டர் என் ஏ அபேசேகரா தலைமையிலான மருத்துவ குழுவினர் தங்களது நடமாடும் ஆய்வக பேருந்தை பயன்படுத்தி இப்பரிசோதனைகளை மேற்கொண்டனர். பொது போக்குவரத்தில் போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான சேவையை உறுதி செய்யும் நாடு தழுவிய பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நேற்று காலை நடைபெற்ற இந்த சோதனையில் சுமார் 150 பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டன. சாலை விபத்துகளை குறித்து ஓட்டுநர்களிடையே ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இத்திட்டத்தின் கீழ் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக அடையாளம் காணப்பட்ட ஓட்டுநர்களுக்கு எதிராக நிறுவன விதிமுறைகளின்படி அதிகபட்ச தண்டனையும் பொது சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சு, இலங்கை காவல்துறை மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் ஆகியவை கூட்டாக இணைந்து முன்னெடுக்கும் இந்த போதைப்பொருள் தடுப்பு சோதனை திட்டம் விரைவில் நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்தப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்கா தொடர்ந்து 6வது இரவாக ஈரான் மீது கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. நேற்றிரவு ஈரானின் ஹர்முஸ்கன் மாகாணத்தில் உள்ள துறைமுக நகரான பண்டரி ஹமீர் பாலத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 9 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய பொது உட்கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு ஈரான் கடுமையான பதிலடி கொடுக்கும் என எச்சரித்துள்ளது. இதற்கிடையே வடக்கு ஈராக்கின் குர்திஷ் பிராந்தியத்தில் உள்ள சுலைமானியா நகரில் பலத்த வெடிசத்தங்கள் கேட்டுள்ளன. தங்கள் நாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக சிரியாவில் உள்ள
அல்தாம் அமெரிக்க ராணுவ தளத்தின் சிறப்பு நடவடிக்கை கட்டளை மையம் மீது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தாக்குதல் நடத்தியுள்ளதாக தஸ்னியம் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.